சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜியை தூக்கிய டெல்லி போலீஸ். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் மார்ச் 17ஆம் தேதி நேரில் சென்று விளக்கம் அளிக்க இருக்கிறதா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவிச்சிருக்காரு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பது குறித்து முன்னுக்கு பின் முரணா சில தகவல்கள் வெளியாகி இருக்கிறதாகவும் செந்தில் பாலாஜி விமர்சித்திருக்காரு. செப்டம்பர் 27ஆம் தேதி தவேகா தலைவர் விஜய் கரூர்ல மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சம்பவம் முடிந்து 3 நாட்களுக்கு பின் தவேகா தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்டு திமுகவை சாடியதோடு முதல்வர் ஸ்டாலினுக்கு சவால் விடுத்தார். அதேபோல கரூர் சம்பவத்திற்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே காரணம் என்று தவேகாவினர் பலரும் சோசியல் மீடியாவில் வதந்திகளை பரப்ப தொடங்கினாங்க. இதன் பின் வதந்திகளுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் கரூர் திமுக அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி வீடியோ ஆதாரங்களோட ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பை நடத்தினார். இதன் பின் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. தொடர்ந்து தவேகா நிர்வாகிகளான புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் 2 நாட்கள் விசாரணைக்கு ஆஜரானாங்க. அதேபோல தவேகா தலைவர் விஜயும் 2 முறை சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். மார்ச் 10ஆம் தேதியான இன்றும் சிபிஐ தரப்புல விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் தேர்தல் பணிகள் காரணமா விஜய் விலக்கு கோரி இருக்கிறார். இதனிடையே கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ தரப்புல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பப்பட்டதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில சிபிஐ சம்மன் தொடர்பாக செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் தளத்தில் விளக்கம் கொடுத்திருக்காரு. அதில் செந்தில் பாலாஜி கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ சம்மன் அனுப்பது குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகியிருக்கு. வரும் மார்ச் 17 அன்று நேரில் வந்து விளக்கம் அளிக்குமாறு சிபிஐ அனுப்பிய சம்மனின் அடிப்படையில் அவர்களது கேள்விகளுக்கு நேரில் சென்று உரிய விளக்கங்களை அளிக்க உள்ளேன் என பதிவிட்டிருக்காரு. ஆனால் செந்தில் பாலாஜியை வர வச்சிருது அவரை விசாரணை செய்வதற்காக மட்டுமல்ல, நிரூபிக்கப்பட்டால் அவரை உடனே பிடித்து டெல்லி சிறையில் அடைக்கவும் தற்போது டெல்லி போலீஸ் ஆயத்தமாக இருக்காங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதனால அமித்ஷா போட்ட வலையில செந்தில் பாலாஜி சிக்குவாரான்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் பிஜேபியோட சேர போறதுனால இந்த கேஸை அப்படியே செந்தில் பாலாஜி மேல தள்ளி விட்டுட்டு விஜயை காப்பாற்ற பிஜேபி தற்போது பிளான் போட்டு வருவதா தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இதற்கு யார் காரணம்? மறக்காம கீழே கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரிவிங்க.